ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமே. நீங்களும் ஒரு முறை இதை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமே. அவர் எல்லாவற்றையும் அழகாக உங்களுக்கு செய்து முடிப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதை செய்யணுமோ ஆமேன், அவை எல்லாம் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். தேவப்பிள்ளையில் இந்த 25வது வருஷம் துவங்கி 6 மாதம் முடிஞ்சிடுச்சு. பாதி வருஷத்தை முடிச்சிட்டோம். ஈமன். இன்னும் பாதி வருஷம் தான் இருக்குது. இன்னும் 6 மாதம். இந்த 7வது மாதத்தில் ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்குமோ அப்படி பயந்துட்டுருக்கீங்களா? பயப்படாதீங்க. தேவப்பிள்ளையில் ஆண்டவர் நம்மோடு நேற்று தினத்தில் பேசினார் அல்லவா? இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். சகரியா 4:6 ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஒருவேளை நம்ம என்னால் என்ன செய்ய முடியும்னு கலங்கி நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. தேவ ஆவியினால் ஆகும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட தேவன் இல்லை. எங்கள் வசனம் அழகாக இருக்குது. எனக்காக யாவையும் அப்படின்னா இன்க்ளூடிங் எவ்ரி திங். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். தேவப்பிள்ளையில் இதுக்கப்புறம் தான் உங்களுக்காக உருவாக்கணும் இல்லை. உங்கள் எலும்புகள் உருவேற்றப்படுவதற்கு முன்பாகவே, அங்கே கரு படுவதற்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஆமே. இதுக்கப்புறம் தான் ஆயத்தப்படுத்தணும்னு இல்லை. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவப்பிள்ளையில் இதை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? இதை தாவீது நன்கு அறிந்தனதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் அதினது காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்கிறாராம். அங்கே இதுக்கு முன்பாக ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இப்படி சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் அதினதின் காலத்தில் ஒரு நேர்த்தியாக செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சுருக்கிறாரோ டெஃபினட்டாக அதை நடக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம், இந்த உலகமானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்துச்சான். இந்த ஒழுமையான வெறுமையான இருளா அந்த உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படி 5 நாட்களை சிருஷ்டித்து 6வது நாள் இந்த சிருஷ்டிப்புக்கெல்லாம் மணிமகுடமாக ஆதாம ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணையும் கொடுக்கிறார். ஆமே. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை முதல் நாளே ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்திருந்தாருன்னா ஆதாம் உலகத்துக்கு எப்படி யோசித்திருப்பார்? எங்கே பார்த்தாலும் வெறுமை, எங்கே பார்த்தாலும் ஈரோள், எங்கே பார்த்தாலும் ஒழுங்கின்மோ. ஆமாம், ஆதாம் குழம்பி போயிட்டு இருப்பார். ஆனால் ஆண்டருக்கு தெரியும், ஆதாமுக்கு வேண்டிய சுவாச காற்று, ஆதாமுக்கு வேண்டிய பழங்கள், ஆதாமுக்கு வேண்டிய ஒரு குட் அட்மாஸ்பியர், அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவங்கள சிருஷ்டித்து அதை பண்படுத்த பாதுகாக்க ஆண்டு கட்டளை கொடுக்கிறார். இதுதாங்க ஆண்டருடைய செயல். ஒருவேளை எதேச்சியாக உலகத்தில் பிறக்கல. ஏன் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏன் இந்த வீட்டில் நான் பிறந்தேன்னு தெரில. இல்லை, எல்லாம் தேவ திட்டம். தேவப்பிள்ளையில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அழகாக அவர் செய்து முடிப்பார். தாவீது சொல்லுறமா, இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. இந்த 7வது மாதத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குமோ பயப்படாதீங்க. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, ஆவியினால் ஆகும்னு ஆண்டு சொல்லிட்டாரு. ஆவியினால் ஆகும். ஆண்டவர் நடத்துவார், ஆவியை நடத்துவார். நீங்கள் ஆண்டரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுமா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஆமேன். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, எனக்கு பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை. நான் என்ன செய்வேன்? கலங்கியிருப்பாங்கன்னா ஆவியினாலே ஆகும் சொன்னப்பல. ஆவியான எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இங்கே என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கே எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ, எந்தெந்த நன்மைகள் எதிர்பார்க்குறோம், கைக்குடி வரட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம் இருக்கட்டும்ப்பா. நீங்கள் இதை செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் மேலே ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.